இக்கட்டான சூழ்நிலையில நீங்க எடுத்த முடிவு நியாயமானதா? என்ன பொறுத்த வரைக்கும் எந்த முடிவுக்குமே வர முடியாத சூழ்நிலையில நான் போராடிக்கிட்டு இருக்கேன். உயிருக்கு உயிரா நினைச்சு காதலை இழந்துட்டு காலம் பூரா கண்ணீரோட வாழ்ற வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதே சமயம் இன்னொரு பொண்ணுக்கு கணவன் ஆயிட்ட உங்க வாழ்க்கையில தலையிட்டு உங்க மனைவிக்கு துரோகம் பண்றது நியாயம் இல்ல. வாழ்க்கையில ஆசைப்படத்தையெல்லாம் அடைய அதிர்ஷ்டசாலிங்களும் இருக்காங்க, அடைய முடியாத துரதிருஷ்டசாலிங்களும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் என்ன துரதிருஷ்டசாலியா படைச்சிட்டான்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நாம 2 பேருமே மனச கல்லாக்கிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரதை தவிர வேற வழியே இல்ல. தயவு செஞ்சு என்ன மறந்துருக்கு. இந்த வார்த்தை வேற வழி இல்லாம சொல்றியா, இல்ல இதுதான் முடிவுங்கிற தீர்மானத்தோட சொல்றியா? தீர்மானத்தோட தான் சொல்றேன். இந்த முடிவை சொல்றதுக்காக தான் விடியற வரைக்கும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோமா? பெரிய தியாகி. முடிவு செய்யறால முடிவு. மூச்சுக்கு மூச்சு ஒன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு என்ன பார்த்து மாந்தர்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மாந்தர் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னையே தேடிட்டு வரேன். மன்னிச்சுக்க, நடந்ததெல்லாம் மாந்தரன் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருந்தப்பன. ஜானகிக்கு துரோகம் செஞ்சு அவளை வாழ வெட்டியாக்கி நாம சந்தோஷமா இருக்கலாம் நான் சொன்னேன். எப்ப தாலிய கட்டணும் அப்ப நிச்சயமா அவ கூட வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்காக ஒண்ணு நான் இழக்க தயாரா இல்ல. சரி, தியாகம் நினைச்சு நீ எடுக்கிற முடிவுனால நம்ம 3 பேரோட வாழ்க்கை வீணாகிறத விட பகிர்ந்து வாழ்றதுல தப்பு இல்ல. இதை நீ ஏத்துக்கலனா உன்னை இழந்துட்டு ஆயுஸ் பூரா என் இதயம் துடிச்சுட்டு இருக்கிறத விட அது இப்பவே நின்னு போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.